हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. உலகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரத்யக்ஷமா நிதர்சனமா கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம். லோகம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் லோகம்ங்கிறோம், தமிழில் உலகம்ங்கிறோம். இந்த லோகத்திலேயும் தான் உலகம் வந்தது. லோகம்னாலே பார்க்கறதுன்னு அர்த்தம். நம்ம பார்க்கப்படுறதுனாலேயே அதுக்கு உலகம்னு பேரு, லோகம்னு பேரு. இந்த பார்க்குற ஒரு அவயமா நமக்கு இருக்கிறதுனாலே கண்ணுக்கு பேரும் லோச்சனம் அப்படிங்கிறோம். இதுல இருந்துதான் லுக் அப்படிங்கிறது வருது. அப்படி கண்ணுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிற இந்த உலகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்தியமா தெரியுது. சத்தியம்னு நம்புறோம். சாமானிய நிலையில இருக்கிற மனுஷாளுக்கு அந்த கண்ணுக்கு தெரியுது உலகம் தானே. அந்த தெரிஞ்ச ஒன்றை காட்டியே தெரியாத ஒன்றை புரிய வைக்க வேண்டும். இந்த தெரிஞ்ச ஒன்றை காமிச்சு தெரியாத ஒன்றை புரிய வைக்கிறதுக்கு பேர் தான், அதுக்கு தான் என்ன வேண்டிருக்குன்ற வேதம்ங்கிற ஒன்று வேண்டிருக்கு. இந்த நாம பார்க்குற உலகத்தை நாம எப்படி வச்சுருக்கோம் நினைச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோடதுங்கிற பாவம் தான் நமக்கு இருக்கு. உலகத்துல எதை பார்த்தாலும் நமக்கு என்ன பாவம் வருது? நம்மளோடதுன்னு தான் தோன்றும். இந்த பார்க்கிற எல்லாம் நம்மளோடது நாம அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கு, எல்லாமே நம்மளோடது சொத்து அப்படிங்கிற பாவம் தான் எல்லாருக்குமே வரும். எல்லாருக்குமே அதான் இருக்கு. இப்படி இருந்தா சரியா தப்பா? நம்ம பார்க்கறது நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது நேச்சுரல் தானே. நம்மளோட தான் அப்படின்னு அதை சொந்தம் கொண்டாடுறதையோ அதை சொந்தமாக்கிக்கிறதுக்கோ நாம முயற்சி பண்றதுங்கிறது இயற்கையான ஒரு குணம். இதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தானே நமக்கு தோன்றது. ஆனால் அந்த எண்ணத்தினால என்ன வந்துடுறதுங்கிற நான் எனது அப்படிங்கிற எண்ணம் வலுக்க ஆரம்பிக்க எதை பார்த்தாலும் என்னோடது என்னோடது. இந்த என்னோடதுங்கிறது எப்போ வருது? நான்கிற ஒரு உள்ளுக்குள்ள பாவம், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் எதை பார்த்தாலும் என்னோடது அப்படின்னு தோன்றும். இது தப்பா அப்படின்னா ஒரு நேச்சுரலா பார்த்தா இது தப்பு இல்லை. எப்போ தப்பு வருதுன்னு இந்த எண்ணம் வலுக்க நான் என்னோடது நான் என்னோடது நான் என்னோடதுன்னு வலுக்க இந்த நான்கிற பாவம் கெட்டிப்படுறது, ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பாவத்தை தான் அகம் அகம் அப்படிங்கிறது. அகம்னு சமஸ்கிருதத்தில் சொல்றத நான் தமிழ்ல சொல்ற. அந்த அகங்கிற பாவம் வளர்ந்தா என்ன? நல்லதா கெட்டதா? அகங்கிற பாவம் வளர்ந்தா நல்லதா கெட்டதான்னா சாதாரணமா கேட்டா நமக்கு நல்லதா கெட்டதான்னு புரியல. அதே கொஞ்சம் கலோக்கியல கேட்டா அகம்பாவம் வளர்ந்தா நல்லதா கெட்டதா? அவருக்கு ரொம்ப அகம்பாவம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்ல?
ஈகோயிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். நான்கிறது தடிச்சு நிற்கிறது அப்படின்னு. இப்போ எதை பார்த்தாலும் நான் என்னோடது நான் என்னோடதுங்கிற பாவம் வலுக்க வலுக்க என்ன ஆயிடுத்துன்னு இந்த அகம்பாவம் ஏறிண்டே போகுது. இப்ப சொல்லுங்கோ, நேச்சுரலா உலகத்தெல்லாம் பார்த்தா என்னோடதுன்னு நினைக்கிறதுல தப்பா? அங்கதான் தப்பே ஆரம்பம். சரி, இந்த நான் எனதுங்கிற இந்த அகம்பாவம் வளர 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 அப்படி அந்த சித்தம் வளர்ற இடத்தை தான் சித்தம் கெட்டு போச்சுன்னு சொல்றோம், அசுத்தின்னு சொல்றோம். சித்தம் அசுத்தமாறுது அப்படிங்கிறது, அதாவது எண்ணம் நமக்கு அசுத்தமாறுது. இந்த அகம்பாவம் ஏற 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 அதைத்தான் சுயநலம்ங்கிறோம். இந்த எண்ணம் வலுக்க 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 இந்த சுயநலம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஸ்வரூபம் எடுத்துடுது. நேச்சுரலி எதை பார்த்தாலும் எனக்கு வேணும்னாக்க உடனே அதை எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுல தான் உடனே நமக்கு முயற்சி போகுது. இதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கு. இது யாரோ உலகத்துல ஒருத்தருக்கு இருந்தது இன்னொருத்தருக்கு இல்லைன்னாக்க ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இருக்கிற மனுஷாளுக்கு அத்தனை பேருக்கும் இதே பாவம் வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னு அடுத்த வாழை பார்த்தா முதல்ல போட்டி வருது. நான் என்னோடது நினைச்சுன்னு அதை அடைய பொறுத்து அவர் அவரோடது நினைச்சுன்னு அடையவர். இப்போ ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த இந்த லோகங்கிற ஒண்ண அவர் அவரோடதுன்னு நினைச்சுன்னு அடையவர, நான் என்னோடதுன்னு நினைச்சுன்னு அடையவர, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டக்க போறதே போட்டி வந்துடுது. ஒரே சாமான வச்சுன்னு 4 பேர் என்னோடது உன்னோடதுன்னு இழுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? சண்டை வருது, சச்சரவு வருது, உடனே கோபம் வந்துடுறது, பொறாமை வந்துடுறது, துவேஷம் வந்துடுறது. இது வந்தா என்ன ஆயிடுதுன்னு மொத்தத்துல டோட்டல்ல அமைதி போயிடுறது, சாந்தம் போயிடுறது, சாந்தி போயிடுறது. இப்ப நான் என்னோடதுன்னு நினைக்க போறதுனால வர விவகாரம் தான் இத்தனையும். உலகத்துல உள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாட்டில் உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த லோகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரே காரணம், திருப்பி திருப்பி போனேன்னா விதை எங்க போய் நிற்கும்ங்கிற இந்த நான்கிற பாவத்துல தான் இருக்கும், அகம்பாவத்துல தான் இருக்கும். நாம எல்லாரும் எப்ப காரியத்திலே பிரவர்த்திக்கிறோம்னா இந்த பாவம் அகங்கிற பாவம் இருக்கிறதுனால தான் காரியத்துக்கே போறோம். சுவாமி இதைத்தான் கீதையில சொல்ற, இந்த நான்கிற பாவத்தை விட்டுட்டு நீ காரியத்தை பண்ணுங்கிற. இப்ப இந்த நான்கிற பாவம் போகணும்னா இந்த நான்கிற பாவம் இருக்கிறதுனால தான் நம்ம காரியத்திலேயே பிரவர்த்திக்கிறோம். அப்ப நான்கிற பாவம் எடுத்துனா காரியத்திலேயும் போக மாட்டோம், ஒரு காரியமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அத சுவாமி சொல்றார், நீ நான்கிற பாவம் தான் உனக்கு போகணுமே வழியே நீ செய்யற காரியம் போகக்கூடாது. காரியம் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கணும், ஆனா நான்கிற பாவம் போகணும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, அதை உனக்குன்னு நினைச்சுன்னு செஞ்சீங்கன்னா இந்த நான்கிற பாவமும் இருக்கு, காரியமும் இருக்கு. அதை உனக்குன்னு நினைச்சுன்னு செய்யாத எனக்குன்னு நினைச்சுன்னு செய்யுங்க. சர்வம் ஈஸ்வரார்ப்பணம், சர்வம். அதனால்தான் நமக்கு சங்கல்பத்திலேயே என்னென்ன அமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தான் சங்கல்பம். எந்த காரியம் பண்ணினாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதில் போய் நான் நிற்கல. அப்போ இந்த நான்கிற பாவத்தை அது வளர்றதுனால இவ்வளவு விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. அப்போ இத சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, நாம பார்க்கிற இந்த உலகம் நம்மளோடது இல்லை, நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது முதல்ல பாவம் வரணும். இது எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறது வரணும். அப்படி சொன்னாக்க மனசு ஒத்துக்கிறதா ஒத்துக்க மாட்டேங்கிறது. யாருக்கான மனப்பூர்வமா இந்த லோகம்ங்கிறது நமக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்கும் பொது. இந்த சாமான்கிறது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எது அப்படின்னா பேசாத இருக்குமா? ஒண்ணுமில்லை, ஒரு குடம் தண்ணி குடிக்கணும்னாலே இந்த கணத்திலேருந்து எடுக்கிறது, தண்ணி கஷ்டம் வரது, இது எல்லாருக்கும் பொது. நமக்கு டேர்ன் எப்போ வருதோ எடுத்துக்கலாம்னு எடுக்க முடியறதோ மாட்டேங்கிறோம். அந்த எல்லாருக்கும் பொதுன்னா கூட, எல்லாருக்கும் சொந்தம்னா கூட, அப்பவும் இந்த நான்கிற பாவம் அகம்பாவம் எப்படி வந்து நிற்கிறதுன்னு அந்த எல்லாரும் எடுத்துக்கிறதுல நம்ம முதல்ல எடுத்துக்கணும்.
எல்லாருக்கும் இலவச டிவி கொடுக்க போறான்னாலும் தெரிஞ்சா கூட அந்த வாங்கிக்கிற முதல் டிவி நம்மளதா இருந்தா அதுல ஒரு சந்தோஷம், திருப்தி. இப்படி போய் அந்த அகங்கிறது வேலை செய்யுது. அதனால இது எல்லாருக்கும் போதும்னாலும் மனசு சட்னு ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல வேணா நம்ம அது ஒரு கட்டுப்படுத்தின்னு இருக்கலாமே வழிய மனப்பூர்வமா அங்க போய் அதுல விட்டு கொடுத்துட்டு நம்மளால இருக்க முடியல. ஷேர் பண்ணிக்க விட மாட்டேங்கிறது மனசு. இப்ப என்னதான் பண்ணலாம்னு, இதுக்கு அடுத்ததுக்கு என்னதான் பண்ண முடியும், வேற என்னதான் சொல்யூஷன்? அதனால என்ன பண்ணிட்டுன்னு, இந்த உலகம்ங்கிறது யாருக்கோ எல்லாருக்கும் சொந்தம்னா ஏத்துக்க மாட்டேங்கிறது. அப்போ இந்த ரெண்டு பேரும் காமனா ஒருத்தருக்கு ஏத்துக்கிறாப்புல ஒருத்தரோடுதுன்னுட்டா அப்ப என்ன ஆயிடுதுன்னு, அப்ப எனக்கும் இல்லை அவனுக்கு இல்லை எவனோடதோ அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் வருது. சரி, அந்த ஒத்தர்னா யாருன்னு சொன்னோம்னா நடுநிலையா ரெண்டு பேருக்கும் அக்செப்டபிளா யாரானும் ஒத்தரா இருக்கணும், அவரோட உடமைன்னு அதை சொல்லணும். அவரோட அனுமதி பேர்ல தான், அவருக்கு ஏதோ விலை கொடுத்துட்டு தான் இதை நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி சொல்ற அந்த ஒத்தர் யாருன்னு, அவருக்கு பேர் தான் கடவுள்னு பேர், ஈஸ்வரன்னு பேர். இங்க பக்கத்துல இருக்கிறவா ஈதாப்புல இருக்கிறவா பாக்குறவாள் ஒருத்தரை காமிச்சு இவரோடதான் இந்த உலகம், இனிமேல் ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்டு கொடுத்துக்கோன்னாக்க நமக்கு சரிபட்டு வராது. அப்ப என்ன பண்ணணும்னு, இந்த மனுஷ புத்தியை எப்படி இல்லாம் அதோட நம்ம வேலை செய்ய வேண்டியது பாருங்க. அதனால இந்த கடவுள்னு ஒண்ணு சொன்னா அவர் இங்க இல்லை எங்கேயோ இருக்கார், நம்ம பார்க்காத ஒரு இடத்துல இருக்கார், அப்படிதான் அவருக்கு சேஃப். இப்ப பாக்குறாப்புல ஈதாப்புல வந்துட்டாருன்னா அவர் பாடு திண்டாட்டம், நம்ம என்ன படுறோமோ அவர்தான். அதனால அவர் எங்கேயோ இருக்க அப்படின்னு ஒரு கடவுள்னு ஒண்ணு தத்துவத்தை சொல்லி, அதாவது கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பவன் காட்டும் ராண்டி, வணங்குகிறவன் அயோக்கியெல்லாம் வச்சனம்லாம் சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்றா இல்லையா? அவளுக்கு தான் இந்த பதில். காரணம் என்னென்ன, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் இல்லை, கற்பிச்சவன் தான் கெட்டிக்காரன். அப்படி கற்பிச்சதுனாலதான் ஓரளவுக்கு எல்லாரும் அவாவா ஆத்துக்குள்ளோட இருக்கும் இல்லையா? அத்தனை பேரும் விழுந்து புரண்டிட்டு இருக்கும். அந்த கடவுள்னு ஒருத்தர் சொல்ல வேண்டும், செய்யறத கேட்கணும், சொன்னதை கேட்கணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒன்னே நமக்கு வரும். இப்ப அவருக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷனை கொடுத்தால்தான், கடவுள் பாட்டுக்கு எங்கேயோ இருக்க, லோகம் பாட்டுக்கு இருக்கு, நாம பாட்டுக்கு இருக்கோம். இதை மூணுத்துக்கும் நடுப்புற ஒரு லிங்க் வேணும்னா ஏதோ ஒண்ணு கொண்டு போய் உள்ளுக்குள்ள நுழைக்க வேண்டியிருக்கு. அந்த கயத்துக்கு பேர் தான் பக்தின்னு பேர். பக்தி பக்தி அப்படின்னு சொல்லி இந்த பக்திங்கிற பாவத்தினால அந்த கடவுள்ங்கிற ஒரு வஸ்துட்ட நாம ஒரு லிங்கை ஏற்படுத்திட்டு அதோட அனுகிரகத்தினால அதோட அருள்னால அவரே நமக்கு அருள் செய்யணும்னு நாம அவர் சொன்னதை கேட்கிறோம், அதனால நமக்கு அவர் அருள் பண்றது. அவரும் ஒன்றும் நமக்கு வாரி வழங்க வேண்டாம், ஏனாம கொடுக்க வேண்டாம். நம்ம ஏதோ அவர் சொன்னதை கேட்கிறோம். அதாவது ஒரு ஆபீஸ்ல போய் உத்தியோகம் பார்க்கறாப்புல தான் இது. உத்தியோகம் பார்த்து சம்பளம் வாங்கி கொடுக்கணும்ன்றதுதான். இப்படி நாம அந்த கடவுள்னு ஒருத்தர், அவர் தான் எஜமானன், அவரோடு தான் இந்த உலகம், நாம இங்க இருக்கோம். இதெல்லாம் அனுபவிக்கணும்னா அவருக்கு உண்டான அந்த சர்வீஸ் நாம பண்றோம், கடமையை செய்யறோம். அவர்களே நமக்கு பிரதியா இதெல்லாம் ஒரு சம்பளமா ஊழியமா கொடுக்கிறார். அப்படின்லாம் முதல்ல பைபிள் முதலான புஸ்தகங்கள்ல இப்படிதான் வேதாந்தத்தை அதை டெவலப் பண்ணிட்டு போறது வரும். அந்த கடவுள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏன் அவரை எங்கேயோ கண்காணாத ஒரு இடத்துல சொல்லித்து 4 கை 8 கால் இப்படிலாம் பயமுறுத்திட்டுன்னு சர்வசாதாரணமா 2 கை 2 காலோட நம்மள மாதிரி ஒரு மனுஷனா சொல்லிவிட்டோம்னா என்ன பண்ணும்னார், உடனே நம்மளோட அந்த பாவத்துல குறவு வந்துடும். ஓ இவர் தானே, இந்த கழவரை முள்ள ஏமாத்திட்டு நம்ம அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்லாம் தோணி போயிடும். அதனால என்ன பண்ணிட்டு கட்கம் கோலம் பேடம் தனுசு அம்பர் போட்டு அப்படி போட்டு வச்சா என்னென்ன, இதை எதுக்கு இப்படி சிம்பாலிக்கா உருவகப்படுத்திருக்குன்னு, உன்னை விட அவர் சக்திமான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதை கன்ஃபார்ம்டா உனக்கு தெரியணும் மனசுல. இதை ஏமாத்த முடியாது, இதுட்டேந்து திருடிட்டு போக முடியாது, இது நம்மளை விட போக்குறி, இது நம்மளை விட கெட்டிக்காரன், நம்மளை விட சமத்து, நம்மளை விட சக்திமான் அப்படிங்கிற ஒரு பாவம் வரணுங்கிறதுனால அந்த கடவுளை அப்படி எல்லாம் உருவகப்படுத்துது.
அப்படி படுத்தினோடனே என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பயம் வந்து கொடுக்கும். இவர் லேஸ்பட்டவரில் இவரை ஏமாற்ற முடியாது அப்படின்னா அந்த பயத்தோட வரத்தே. அதனால்தான் பயபக்தி பயபக்தி அப்படிங்கிறோம். பயபக்தின்னா உடனே நடுங்கிறது இல்லை. இந்த பயபக்தி தானே டெவலப் ஆகும். அவர் சர்வசக்திமானா இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த சர்வசக்தனா இருக்காரு நமக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சால்தான் இந்த உலகத்தை நாம இஷ்டத்துக்கு அனுபவிக்கணும், இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணுங்கிற பாவம் நமக்கு முதல்ல மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிடும். இது முடியாது அப்படிங்கிறதுல தீர்மானமாயிடும். அப்படி தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அடங்கிறதுன்னு பேர். அப்படி அடங்க 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 என்னன்னு பணிவு வருது. அந்த பணிவு வர வர என்ன ஆகுங்க, அன்பு வளர்ந்துடும். இப்ப பாருங்க, இந்த உலகத்தை என்னோடதுன்னு நினைக்க 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 அடங்காம தான் வளர்றது, அகம்பாவம் தான் வளர்றது. இந்த உலகத்தை ஈஸ்வரனதுன்னு நினைச்சு நினைச்சு நாம் அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆயிடுதுங்க, அதுவே பணிவில கொண்டு விட்டுறது, அன்புல கொண்டு விட்டுறது. அப்போ வளர்ந்த அகம்பாவம் இப்போ தலைகீழ போயிடுது, வளராத கீழே இறங்கி வருது. அப்படி அது கீழே போறதே தான் நமக்கு என்ன பண்றோம், சித்த சுத்தி சித்த சுத்திங்கிறோம். அப்படி அகம்பாவம் வளரத்தே அது சித்தம் அசுத்தமாகுது. அந்த அகம்பாவம் கீழே போறதே, அடங்கி போறதே அதுவே சித்த சுத்தியா ஏற்படுது. அதனாலதான் இந்த ஈஸ்வரன் சொன்ன இந்த கர்மானுஷ்டானங்களை, இந்த ஆக்னியெல்லாம் பண்ண பண்ண சித்த சுத்தி ஏற்படும், சித்த சுத்தி ஏற்படும். ஏன் சொல்ற அப்படின்னு, அந்த சித்த சுத்தினா என்னன்னா இந்த அகங்கிற பாவம் நமக்கு குறையிறது. குறைஞ்சு குறைஞ்சு அப்புறம் என்ன பண்ணணும்னு இருக்குது, குறைஞ்சத்தோட இருக்கக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கீழே கொண்டு கீழே இருந்ததுன்னா என்னைக்கு வேணா திருப்பி முளைச்சாலும் முளைக்கலாம், தலையை தூக்கலாம். அதனால ஒரேடியா அந்த அகம்பாவமே இல்லாத அழிக்கிற நிலைமை அது நமக்கு இப்ப தேவையில்லை. அது வேதாந்த ரீதியா கடைசியில மோட்சங்கிற வார்த்தையை தான் அது வேண்டிருக்க போறது. அத்வைதானுபூதிக்கு தான் அந்த உபயோகப்படுது. அது வரைக்கும் இந்த அகம் இருந்தா கூட அடங்கி இருந்தாலே போதும், கட்டுக்குள்ளே இருந்தாலே போதும். அதனால நமக்கு அந்த அகம்பாவம் போறதுனால, அன்பு வளர்றதுனால, அடக்கம் வளர்றதுனால என்ன ஆகுதுன்னு, எனதுங்கிற பாவம் போய் நமதுங்கிற பாவம் வந்து, நமதுங்கிற பாவம் வந்துச்சுன்னா அப்போ இந்த எனக்கு எனக்குன்னு நாம் பண்றதே பண்ணினதெல்லாம் சுயநலமா இருந்தது. இப்ப நமது நமதுன்னு பண்றதையே அது பொதுநலமா போயிடுது. அந்த பொதுநலமா போறதே ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகம், துவேஷம், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு அது அத்தனையும் அடிபட்டு போயிடுது. அது போயிடுச்சுன்னா சாந்தம் அமைதி, சாந்தம் அமைதி, இதுதான் வந்து கடைசியில நிற்கிறது. இந்த எனதுங்கிறத நமதுன்னு மாத்துறதுக்கு, இந்த மேல வளர்ற அகத்தை கீழே இறக்கிறதுக்கு தான் சொல்றதுக்கு. இப்ப இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு தெரியல, இந்த உலகம் நம்மளோடது இல்லை, ஈஸ்வரனோட சொத்து. அவரோடத நாம அடையணும்னா அவருக்கு சில கடமைகள்லாம் செய்ய வேண்டும். இப்படி இல்லாம சொல்றதுக்காக இப்ப டெவலப் பண்ணின்னு வந்திருக்கோம் இல்லையா, இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் மதம்னு பேர். மதம்னா வேற ஒண்ணும் இல்லை, இதுக்கு பேர் தான் மதம். அந்த மதம் பல தினசுல இதே தத்துவம் தான், இதே விஷயம் தான். எல்லா மதத்தோட குறிக்கோளும் லட்சியமும் அந்த மனுஷனோட அந்த அகத்தை குறைக்கணும், அகம்பாவத்தை போக்கி அவனோட சுயநலத்தை குறைச்சு பொதுநலத்துல அவனை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லா மதத்தோட லட்சியம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு தேசங்கள்ல, ஒவ்வொரு பிரதேசங்கள்ல ஒவ்வொரு மகான்கள் தோணி அவாவாளுக்கு அனுபூதியில அடைஞ்ச ஒரு விஷயங்களை சொன்னா அது பலவிதமான மதங்களை இன்னைக்கு வியாபிச்சிருக்கு. அதனால மதம்தான் பலதா வியாபிச்சிருக்கே வழிய எல்லாத்தோட லட்சியமும் கொள்கையும் ஒண்ணுதான். ஆனால் நாம என்ன பண்ணிடுறோம், விபரீதம்னு எந்த அகத்தை போக்குறதுக்காக மதம்னு ஒண்ணு வந்ததோ அந்த மதத்தை வச்சுட்டே அகம் கொண்டாடுறோம். அப்போ இந்த அகம்ங்கிறது எப்படி தூக்கின்னு வருது பாருங்க. அது எந்தெந்த சான்ஸ் கிடைக்கும், எப்போ தலையை நீட்டி பார்க்கலாம்னு, அதாவது குடத்துக்குள்ள அடைச்சி வச்சு பாம்பு மாதிரி தான் அது. ஒரு க்ஷணம் அசந்தா கூட உடனே சீரியல் வரைங்கிறது வெளியில. அதுல என்ன இன்னும் அடக்க அடக்க இன்னும் ஃபோர்ஸா வெளியில வருவேங்கிறது, எட்டி பார்ப்பேங்கிறது.
அது வராத இருக்கிறதுக்குத்தான் நாம் எல்லாரும் பிரயத்தனப்படுறோம். எல்லாரும் இந்த மதத்தை அழிக்கணும்னு அவள் சொல்றதுலேயும் தப்பு இல்லை. அவள் ஏன் அதை சொல்றான்னு, இப்படி எதை அகம்பாவத்தை போக்குறதுக்காகவே ஒன்று காரணமாக இருக்கிறதோ அதை வச்சுனே நாம் அகம்பாவம் கொண்டாடின்னு ஒருத்தருக்கு சண்டை போடுறது, எந்த சண்டையெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக ஒரு வழி சொல்லப்பட்டதோ அதை வச்சுட்டே சண்டை போடுறோம் அப்படின்னா இதை விட ஆபாசம் வேற இருக்க முடியுமோ? அதனால சொல்றா, என்ன அவளுக்கு புரியல, அதில் உள்ள அந்த குறையத்தான் களையணுங்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணமே வழிய அது உடனே இதில் குறை இருக்குங்கிறதுனால ஒரு விஷயத்தையே தூக்கி வெளியில் போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த என்ன தப்போ அதை நாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை சொல்றதுக்கு ஒரு குருநாதர் வேண்டிருக்கு. இதை சொல்றவர் குருவோட வேலையே அதுதான். நம்மளோட ஈகோவை தணிக்கிறதுக்கு தான், அகத்தை குறைக்கிறது தான் அவரோட லட்சியமாகவும் இருக்கு. அந்த எனது நான் சொன்னவேன், அதுக்கு என்ன காரணம்? லோகம் பாட்டுக்கு இருக்கு, நான் பாட்டுக்கு இருக்கேன், அதை என்னோடதுன்னு நான் கொண்டாடுவானே, என்னோடதுன்னு நான் நினைச்சுப்பானே, அப்புறம் சண்டை போடுவானே, பூசல் போடுவானே, இத்தனையும் என்ன? அதுக்கு பேர் தான் ஆசைன்னு பேர். அந்த நான் மட்டும் இருந்தேன்னா பரவாயில்ல, உள்ளுக்குள்ள ஆசைன்னு ஒன்னையும் சேர்ந்து இந்த ஆசைன்னு வந்துட்டதுனால எல்லாத்தையும் என்னோடதான் சுவாதீனப்படுத்திக்கணும். ஆனால் அந்த ஆசையை அடக்கணும். ஆசை எறுமின் ஈசனோடாயினும் ஆசை எறுமின்னு அவ அவ்வளவு ஜாக்கிரதையா அந்த ஆசையை கண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, அது அவ்வளவு டேஞ்சர். அந்த ஆசையை எப்படி அடக்கிறதுன்னு அதுக்கு சாஸ்திரம் சொல்லுது, ஆசையை ஒன்னால நேர அடக்க முடியாது, ஒன்னால இல்லை எவனாலையும் முடியாது. ஆசையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதை நேர அடக்க முடியல. ஆசையோ அடக்கணும்னு சொல்றேன், அது நேரையும் அடக்க முடியலன்னா என்னதான் வழி அப்போ அப்படின்னு அதை கொஞ்சம் ஜாகிரதையா இன்டைரக்டா அதை சுத்தி வளைச்சு பிடிச்சி உள்ளுக்குள்ள அடைச்சி வைக்கணும். டைரக்டா போய் மோதி அதை அடக்க முடியாது, இன்டைரக்டா தான் அதை பிடிச்சி வசப்படுத்தி எதை எதுமோ பண்ணணும் அப்படின்னு. அப்போ இன்டைரக்டா அதை பிடிச்சி வெல்ல முடியுமான்னு முடியும். அது எப்படின்னு அது சொல்றதுக்கு தான் ஒருத்தர் வேண்டிருக்கு, ஒன்று வேண்டிருக்கு. அதுக்கு பேர் தான் மதம். அது என்ன சொல்லித்துன்னு, ஆசைங்கிறது மனுஷாளுக்கு இருக்கிறது தான்ப்பா. அது ஒன்றும் ஒருத்தருக்கும் இல்லாதது நமக்கு ஒன்றும் வேண்டுள்ள புதுசா எல்லாருக்கும் ஆசை இருக்குதான் இருக்கும். அந்த ஆசையை ஜெயிக்கணும்னா டைரக்டா ஜெயிக்க முடியாது, இன்டைரக்டா அதை ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிறதுக்காக ஒரு உபாயத்தை சொல்றதுதான் மதத்தோட வேலை. அந்த உபாயம் என்னன்னு, அதுதான் சதுர்வித பல புருஷார்த்தம்னு பேர். புருஷார்த்தம்னாக்க மனுஷன் வேணும்னு நினைக்கிறது. இந்த ஆசையை என்ன வேணும்னு நினைக்கிறது தானே, ஒன்று வேணும்னு நினைக்கிறது. ஸ்வபாவமே எல்லா மனுஷாளுக்கும் ஒன்று வேணும்னு ஆசைப்படுறதா இருக்கு. அதனால என்ன பண்ணிடுத்துன்னு இந்த மதம் நான் ஆசைப்படுன்னே சொல்லிடுத்து. அதைத்தான் எப்படி ஆசைப்படுன்னு நான் சொல்லித்தரேன், அப்படி கேட்டுக்கோ அப்படின்னு. அதைத்தான் சதுர்வித பல புருஷார்த்தம் அப்படிங்கிறோம். 4 விதமான புருஷார்த்தம் அப்படின்னா மனுஷனுக்கு வேணும்னு அர்த்திக்கிறது, விரும்புறது. அது என்னன்னு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4 சாமான் வேணும். இந்த 4 சாமானும் ஒரு புருஷனுக்கு அவசியம் வேணும். நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம், இந்த 4ல் எது வேணும் அப்படின்னு கேட்டா, 4எல்லாம் வேண்டாம், ரொம்ப சிரமப்படாதீங்க, 2 கூட போகும். என்னன்னு, அர்த்தமும் காமமும் மட்டும் இருந்தால் போகும். இங்கே முதலும் வேண்டாம், கடைசியும் வேண்டாம், நடுப்புற இருக்கிற 2 மட்டும் இருந்தால் போகும். அர்த்தம் வேணும், காமம் வேணும். காமம்னாலே எல்லா ஆசையும் வேணும்னு ஆசைப்படுறது. அதனாலதான் என்ன பண்ண, இதுக்கு பேரும் இன்பம் அப்படின்னு தமிழ்ல சொல்லு. இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 சொல்லியிருக்கு. ரொம்ப அழகா வார்த்தை, தமிழ்ல காயம் பண்ணியிருக்கிறாப்புல வார்த்தை அவ்வளவு அர்த்த புஷ்டியா சொல்ல முடியாது. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு. இந்த பொருள்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பொருளுக்கு தானே ஆசைப்படுறோம். பொருள் வேணும், அர்த்தம் வேணும், அர்த்தம் வேணும்னு. நம்ம இந்த சமஸ்கிருதத்துல அர்த்தம்னு சொல்லியிருக்கு, அதுல சதுர்வித பலபுருஷார்த்தம்னு வருது.
4 வித புருஷார்த்தங்கள் வருது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்னென்ன, ஏன் ரெண்டுத்துக்கும் அப்படி ஒரே பேரா இருக்குன்னு, அவன் வேணும்னு ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். ஒரு புருஷன் வேணும்னு விரும்புறது புருஷார்த்தம். அந்த புருஷார்த்த வேணும்னு விரும்புறதுக்கே ஏன் பொருளுக்கும் வச்சார். இவன் எதை வேணும்னு விரும்புறான், ஒரு மனுஷன் எதை வேணுமோ விரும்புறானோ இல்லையோ, முதல்ல காசு வேணும், காசு வேணும், பொருள் வேணும், பொருள் வேணும், இதுலதான் இருக்கு. அதனால இதையே சதா அர்த்திக்கிறதுனால, ஆசைப்படுறதுனால அதுக்கு பேரும் அர்த்தம்னே வச்சுட்டார். அர்த்தம் இருக்கு, ஆனால் என்ன அதுல கூட அர்த்தம்னு பேர் வச்சிருக்க. பகவத்கீதையில அவர் என்ன சொல்றாரு, அர்த்தம் அனர்த்தம். ஐயோ அது பேர் தான் அர்த்தமே வழி, அது அனர்த்தம் அப்படின்னு. ஏன்னு தமிழ்ல இந்த பொருள் விளங்காது, பொருள் விளங்கினதா ஆயிடுது, அர்த்தம் புரிஞ்சிருது, அது அர்த்தம் ஆயிடுது. அப்படி புரியாத வரைக்கும் அது அனர்த்தம் தான். அதனாலதான் ஆச்சாரியர்கள் அனர்த்தம்னு சொன்ன, ஜாகிரத பக்தன் அப்படிங்கிறதுனால. அந்த அர்த்தம் நமக்கு அவசியம் வேண்டிருக்கு. ஏன் இந்த அர்த்தத்தை நாமெல்லாம் ஆசைப்படுறோம், பொருளுக்கு ஏன் ஆசைப்படுறோம்னா நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். காமம்னு சொன்னோம் இல்லையா, இன்பம். அந்த இன்பத்தை அடையறதுக்காக ஏதோ ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பொருள் வேண்டியிருக்கு, அதனாலதான் நாம எப்படி அலையிறோம். அந்த இன்பம் எப்பேற்பட்டதுன்னு 2 வகைப்பட்டது. ஒண்ணு தற்காலிகமான இன்பம், இன்னொன்னு நிரந்தர இன்பம். நாம் ஆசைப்படுறது முழுக்களும் எதுக்குன்னு தற்காலிக இன்பத்துக்கே தான். அதைத்தான் வேதாந்தத்துக்கு சிற்றின்பம் சிற்றின்பம்ங்கிற. சிற்றின்பம்னா அப்படி க்ஷணகாலத்தில் இருக்கிறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, அல்பாயுசோட இருக்கிறதுக்கு பேர் சிற்றின்பம். நம்ம எல்லாருக்கும் இந்த சிற்றின்பத்துல தான் ஆசை இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு, இவனுக்கு பேரின்பத்துலதான் ஆசை இருக்கு. இன்னொரு இன்பம் இதுக்கு நேர் ஆப்போசிட் பேரின்பம். இந்த இன்பம் 2 வகைப்படும். ஒண்ணு சிற்றின்பம், இன்னொன்னு பேரின்பம். அந்த பேரின்பத்துக்கு பேர் தான் வீடு, வீடு, வீடுன்னு பேர், மோட்சம்னு பேர். இப்போ ஒரு அல்வா சாப்பிட்டா ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, ஒரு திருப்தி இருக்கு, சந்துஷ்டி இருக்கு மனசுல. ஆனால் என்ன பண்றதுங்க, இப்படி தினம் சாப்பிட்டே இருந்தா 40 வயசுக்கு மேல சாப்பிடப்படாதுன்னு ஒரு ஸ்திதி வந்துடுறது. என்ன அல்வா சாப்பிட்டே இருக்கிறதுன்னு வெளியே அல்வா ஆயுசு முழுக்கலும் சாப்பிட்டே இருக்கிறாப்புல இருக்கப்படாதோ. 40 வயசு 50 வயசு ஆச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, அல்வா தூங்கப்படாதுங்கிறது இல்லை, சர்க்கரையை கண்ணாலேயே பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு டயாபிட்டிஸ் வந்துடுது. இப்போ இன்பத்துக்கு காரணமா இருந்தது துன்பத்துக்கு காரணமா போயிடுது. அதுக்கப்புறம் சாப்பிடணும்னா கூட ஊசியை போட்டுனாதான் உள்ளுக்குள்ள சாதம் போகுங்கிறாப்புல பண்ணிக்கிறது. இத்தனை நாள் இன்பமா இருந்தது இப்ப துன்பத்துக்கு காரணமாயிடுது. சிற்றின்பம் தானே. உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அல்வா சாப்பிட்டு எத்தனை நாள் கொடுத்தது, 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா. அதனால இந்த மதம் என்ன பண்ணிட்டு, உனக்கு ஆயுசு முழுக்கலும் இல்லை, பர்மனண்டா அல்வா சாப்பிட்ற இன்பமே உனக்கு இருந்தாக்க எப்படி இருக்கும், பால் பாயசம் சாப்பிட்ற இன்பமா இருந்தா எப்படி இருக்கும். அந்த இன்பத்துக்கு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கு பேர் தான் வீடு, வீடுன்னு பேரு, மோட்சம்னு பேரு, நித்தியானந்தம்னு பேரு, பரமானந்தம்னு பேரு, பிரம்மானந்தம்னு பேரு. இந்த ஆனந்தத்தை நீ அடையணும் அப்படின்னு. அதனால அதுக்கு பேர் வீடுன்னு பேர் வச்சா. வீடுன்னா யதாஸ்தானம்னு அர்த்தம், ஸ்வஸ்தானம். அவாவாளுக்கு என்ன பண்றோம், லைஃப்ல முதல்ல நமக்குன்னு ஒரு வீடை கட்டினு செட்டில் ஆயிடும் சார் அப்படிங்கிறோம். இப்ப வீடு கட்டிட்டாலே செட்டில் ஆகிட்டோம்னு அர்த்தம். குழந்தையில கல்யாணம் பண்ணிக்கோன்னா ஒரு வீடை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நமக்கெல்லாம் சொல்ல தெரியல, இந்த காலத்து குழந்தையில தான் சொல்றது செட்டில் ஆன அப்புறம் தான் கல்யாணம். என்ன செட்டில்மெண்ட்னே தெரியல, அவ எதை செட்டில் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னே தெரியல. வீடுன்னா நம்மளோட யதாஸ்தானம். அப்படி ஒரு வீடு கிடைச்சி ஊத்துனா நம்மள அறியாத நமக்கு ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்றோம். இன்னுமே நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அங்கேயே நமக்குன்னு இருக்கிற இடத்த நாம அவ்வளவு போய் ஆசைப்படுறோம்னு அங்கதான் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். அடுத்தாத்துல இருந்தேன்னா அவங்க இடத்துல நீங்க காப்பி கொடுக்கறதே தான் குடிக்கலாம், நீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாதான் சாப்பிடலாம். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எங்க இடத்துல இருந்தா அப்படி இருப்பேனோ, இஷ்டத்துக்கு நான் பட்டுக்கு துண்டை கட்டின்னு இருப்பேன், காலை நீட்டின்னு உட்காந்துருப்பேன், கையை நீட்டின்னு உட்காந்துருப்பேன், வேணும்னா சாப்பிடுவேன், வேண்டாம்னா சாப்பிட மாட்டேன், நன்னா இல்லைன்னா கத்துவேன், சண்டை போடலாம். வந்த இடத்துல மாமி உப்பு போடலன்னா சண்டையா போட முடியும்.
அந்த அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவளவே சொல்லிட்டு உப்பை போட்டு கரெக்ட் பண்ணிட்டு அவள் தான் சாப்பிடலாம். இப்படி நம்ம இஷ்டத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரம்னு பேர். ஃப்ரீயா இருக்கும், சுதந்திரமா இருக்கும். அது எங்க முடியும்னு அந்த பூர்ண சுதந்திரம் உன் வீட்டில் தான் முடியும். எப்பேற்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நம்மளை சௌக்கியமா வச்சா கூட மனசு எதுக்கு ஆசைப்படுறதுன்னு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடினா தேவையில்லைன்னா வருது. இந்த ஓட்ட படுக்கையில நாற்காலில் உட்காண்டாலும் வீட்டில் உட்காண்டா சௌக்கியமா இருக்கு. குழந்தைகள்லாம் நல்லா சம்பாதிக்கிறது, க்ஷேமமா வச்சுக்கலாம். அமெரிக்காவில் போய் கழவர் இருக்கக்கூடாதோ மாட்டேங்கிறது. அவ வைக்கிறா, என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, இந்த ஓட்ட வட்ட கட்டின்னு கிராமத்திலே உட்காந்துருக்கேங்கிறப்பா அப்படின்னு. அவருக்கு தெரியுமா என்ன? உனக்கு தெரியுமா அந்த அனுபவம்? இங்க தென்னையில காலை நீட்டின்னு உட்காந்துருக்கிறாப்புல நியூயார்க்ல உட்கார முடியலையே, நினைச்சபடி சத் சங்கத்துக்கு போறாப்புல போக முடியலையே. நீங்க ஒண்ணுமே ஓட்டின்னு வந்தாதான், அழிச்சுட்டு போனாதான் வெளியில. இங்க நினைக்கிறாப்புல செருப்பு ஓட்டு ஓடி வந்துருமா வெளியில பைய தூக்கிட்டு. அப்ப மனசுக்கு என்ன இருக்குன்னு, இப்படி வெளியில பாக்கியமா எந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்தா கூட அதுலாம் போய் லைக்க மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. இந்த வசதி குறைவா இருந்தா கூட ஸ்வஸ்தானத்துல யதாஸ்தானத்துல இருந்தா இது கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனாலதான் சொந்த வீடுங்கிறோம் அப்படின்னு. இப்படி ஒரு டெம்பரவரி சொந்த வீட்டிலேயே நமக்கு இவ்வளவு அபிலாட்சம் இருக்கு, இவ்வளவு ஆசை இருக்கு, இவ்வளவு அலையணும்னா பர்மனண்டா இருக்கிற ஒரு வீடுங்கிறது எப்படி இருக்கும்? எவ்வளவு யதாஸ்தானம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுக்கு பேர் தான் மோட்சம். அதனாலதான் மோட்சத்துக்கு பேர் தமிழ்ல வீடுன்னு வச்சா. ஜெயில இருக்கிறவனை ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்கிறான், வீட்டுக்கு போயிட்டாங்கிறான். அப்ப இதுல இருந்தே தெரியுது, இங்க இருந்த வரைக்கும் அடவட்டு கிடந்தான், இதை கதவை கூட்ட திறந்து விட்டுட்டா அவன் வழியில போய் ஃப்ரீயா சுதந்திரமா வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிறோம். நாமளே இந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம், நாமளும் ஒரு ஜெயிலே மாட்டின்னு இருக்கோம். அதனாலதான் நம்ம மனசு இந்த வீட்டுக்கு போறதுலயே ஆசைப்படுறது. அது என்ன ஜெயில்னு, இந்த சரீரம்ங்கிற ஜெயில், காயம்ங்கிற கூடு, இந்த ஜென்மாங்கிற ஒரு கூட்டுக்குள்ள மாட்டின்னு இருக்கு. அதனால அந்த ஆத்மாவால இதுல இருக்க முடியல. எப்போ பிச்சுப்போம், எப்போ பிச்சுப்போம், எப்போ பிச்சுப்போம், எப்போ ஃப்ரீயா போவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு அது. அதனால இந்த வீடு அவசியம் வேண்டிருக்கு, இந்த இன்பம்ங்கிறதும் நமக்கு அவசியமா வேண்டிருக்கு, அதுக்கு வேணுங்கிற பொருள்ங்கிறதும் வேண்டிருக்கு. ஆனால் இதை எப்படி கிடைக்கணும்னு, அதை எந்த வழிமுறையில அதை சம்பாதிக்கணும்னு சொல்றதுக்கு பேர் தான் அறம்னு பேரு, தர்மம்னு பேரு. இன்பத்துக்கு ஆதாரமா இருக்கு பொருள். பொருள் இருந்தாதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். பொருள் இல்லாத ஒன்றும் அனுபவிக்க முடியாது, எதையும் வாங்க முடியாது, எதையும் கன்சியூம் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பொருள் வேண்டு கிடக்கு, இந்த பொருள் வேண்டிருக்கு. இந்த இன்பத்தை நாம எங்க சௌக்கியமா அனுபவிக்க முடியுதுன்னு, வீட்டுல தான் அனுபவிக்க முடியுது. யதாஸ்தானத்துலதான் நம்ம இந்த இன்பத்தை ஆனந்தமா அனுபவிக்க முடியாது. காப்பி குடிக்கிறோம் அப்படின்னாலும் ஆத்துல குடிக்கிறதுக்கும் ஹோட்டல்ல குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ 5 நிமிஷம் லேட் பண்ணா அவன் டம்ளர் எடுத்துட்டு போயிடுறான். இங்க என்ன, நீ வச்சுட்டு இவர் டிவியை பார்த்துட்டு அத்தை பண்ணிட்டு இத்த பண்ணிட்டு இஷ்டம் தான் குடிக்கலாம். அதனால இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வீடு வேண்டிருக்கு. அந்த இன்பத்துக்கு எப்படி வாங்குறதுன்னு, அதுக்கு ஒரு பொருள் வேண்டிருக்கு. இந்த பொருளை எப்படி ஈட்டணும்னு, தர்ம வழியில வெட்டணும். அறம்ங்கிற ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு. அது வேற ஒண்ணும் இல்லை. நெறிமுறைன்னா என்ன, தர்மம்னா என்னென்ன, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த சம்பாத்தியத்தினால உனக்கு சௌக்கியம் வரணும் முக்கியம். இதை விட முக்கியம் அடுத்த வாழ்க்கை கஷ்டம் இருக்கக்கூடாது. அதுதான் தர்மம். நான் நல்லா இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு காசு வேணும், எனக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக யாரை கேடு கட்டு போனா பரவாயில்ல, எனக்கு இதுதான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் வழி சொல்றது தான் இந்த மதம். அப்படி நமக்கு வழி சொல்லி தருது. இது அவசியமா இல்லையா, இது நேர்மையான ஒரு விஷயமா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படிதான் இருக்கணும், இதுதான் நேர்மை அப்படின்னு. நம்மளோட சந்தோஷத்தினால அடுத்த வாழ்க்கை பாதிப்பு இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை சொல்றது நமக்கு மதம் ரொம்ப அழகா சொல்லித்தருது.
மனுஷன விசாரங்கள்லேருந்து இதுக்கு விசாரப்படும், இதுக்கு தான் கவலைப்படும். நம்ம கவலை முழுக்கலும் வேற எது கவலை ஒரீஸ் அப்படின்னா வேற எதுக்கு ஒரிபடும்? மிஞ்சி போனா இதுக்குள்ள ஏதோ உள்ளதான் இருக்கும். அதுக்கு ஒரே கவலைப்படாதப்ப இந்த வழியில போனீங்கன்னா இப்படி கிடைக்கும், இதை வச்சிருந்தீங்கன்னா நீ என்ன உத்தேசப்பட்டு ஆசைப்படுறியோ அந்த வழியில அந்த பலனை பூர்ணமா அனுபவிப்ப அப்படின்னு நமக்கு வழி சொல்லி தருது. அதுக்கு இதுதான் பூர்ண சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்கு நாம யாராலும் பாடுபடாத இருப்போமா? வேண்டாம்னு நினைப்போமா? சுதந்திரம் வேண்டாம்னு எந்த ஜீவன்களாலும் நினைக்குமா? அதுதான் அப்படி சுதந்திரம் அடையிறதுக்கு பேர் தான் நாம ஆத்ம சுதந்திரம் அப்படிங்கிறோம். இது ஏதோ நம்ம சரீர சுதந்திரத்தை மட்டும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, இந்த சரீர சுதந்திரமானும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தீர்த்து விடலாம். மிஞ்சி போனா எத்தனை நாளைக்கு இருக்கும்? அது கட்டுப்பட்டு இருக்கும். சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இதுக்கும் மேல இந்த ஆத்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னா பர்மனண்டா எட்டர்னல். அது அப்படியே தைலதார மாதிரி குறைவில்லாத ஆனந்தத்துல நம்மளை வச்சுருக்கு. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் பாடுபடணும். அதை சொல்றதுக்கு தான் நமக்கு மதம்னு ஒன்று வந்தது. அந்த மதத்துல முதல்லையே இதுக்கு பார்த்தோம், ஏன் கடவுள்னு வந்தது, ஏன் பக்தின்னு வந்தது. அந்த பக்தின்னா கூட வெறுமனை பக்தி பண்ணுவோம்னா எப்படி பண்றது? அவருக்கு நமக்கு லிங்க் வரணும் அப்படின்னு சொன்னோம். எப்படி பண்றதுன்னு உடனே ஒரு தேங்காயோட கொழக்கட்டையை பண்ணு, அத்தை பண்ணு, இத்த பண்ணு, எப்பயோ ஒண்ணு சொன்னாக்கத்தான் ஏதோ ஒரு காரிய ரூபத்துல அந்த விஷயத்தை சொன்னாதான் நமக்கு அதுல பிரவர்த்திக்க முடியுது. அதுல போய் நம்ம கையே வைக்க முடியாது. எல்லாரும் மானசீக பூஜை பண்ணுங்க அப்படின்னா யாரு பண்றது? பிரம்மேந்திரால தான் பண்ணலாம். நம்மளால மானசீக பூஜையை பண்ண முடியாது. அதனால உடனே மணி அடியாத்த பண்ணு, தேங்காய் ஒடி, மங்காய் எத்தையோ சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் என்ன பண்ணார்? உனக்கு பிடிச்சதா சொல்லிட்டார். அவளுக்கு குழக்கட்டை பிடிக்குமா, பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடிக்கோ, முருகசீடை வேணுமா, கோகுலாஷ்டமி கொண்டாடிக்கோ, என்ன வேணுமோ பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ணு. ஆனா பக்திங்கிற ஒரு லிங்கை வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன. அப்படின்னு சொல்லி இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த பூஜை புனஸ்காரம், ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் நாம என்னமோ நினைச்சிருக்கோம். ஒரு மூட நம்பிக்கை, யாரும் முட்டாளெல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணி வச்சுட்டா இதுக்கும் நம்ம ஆத்மாக்கும் ஏதோ விஷயத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லாத அது தனியா இருக்கு இது தனியா இருக்கிறாப்புல நினைச்சிருக்கோம். இல்லை, இப்படி தானே அது நேச்சுரலா இது வந்துதான் இந்த ஸ்திதியில வந்திருக்கு. அப்படி பல தேசங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் இனிமே எத்த பண்ணிக்கோன்னார், தேங்காயோடன்னார். ஒருத்தர் இனிமே என்ன பண்ணார், சாம்பிராணியை போடுன்னார். ஒருத்தர் அத்தகாமின்னர், ஒருத்தர் இத்தகாமின்னர். ஒருத்தர் சர்ச்சுன்னர், ஒருத்தர் மசூதின்னர், ஒருத்தர் விஹாரம்னர், அதுன்னர் இதுன்னர். ஏதோ அவளுக்கு தோணின்னு சொன்னீங்கன்னா. ஆனா எங்க போனாலும் எந்த மதமா இருந்தாலும் ஏதோ அதுல இது மாதிரி சடங்கோ சம்பிரதாயமோ இல்லாத இல்லை. வெவ்வேறு ரூபத்துல இருக்கு, வெவ்வேறு விஷயத்துல இருக்கு. உடனே நம்ம சொல்றோம் அதுனா எல்லாத்துக்கும் லட்சியம் ஒண்ணுதானே, எல்லாம் யூனிஃபார்மிட்டி இருந்தா போருமே, எல்லாத்தையும் ஒன்னா பண்ணிடணும் அப்படின்னு பெரியவா சொல்றா. எதுலையும் யூனிஃபார்மிட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யூனிட்டி இருக்கணும், அதுதான் முக்கியம். நாம என்ன பண்றோம், யூனிட்டியை விட்டுறோம், யூனிஃபார்மிட்டியே பார்த்துருக்கோம். இந்த யூனிஃபார்மிட்டிங்கிறது வெளிக்கு தான், யூனிட்டி தான் உள்ளுக்கு. அதுதான் மத நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் அப்படிங்கிறோம். அந்த மத நல்லிணக்கம்ங்கிறது எப்படி வரும்னு, நீங்க சட்டம் போட்டோ இட்டம் போட்டோ மிரட்டியோ உருட்டியோ ஒண்ணுத்தினாலையும் வராது. எவ்வரி இண்டிவிஜுவல் இந்த தத்துவத்தை, இந்த ரகசியத்தை புரிஞ்சுண்டா தானே அதுல யூனிட்டி தான். அதுக்கப்புறம் அவளால வேற்றுமை பாராட்டு, துவேஷம் பாராட்டு, சண்டை போடுன்னா கூட முடியாது. இந்த மர்மத்தை புரிஞ்சுன்ற வாழ்க்கை நிஜ மர்மமுலம் தெளிசின வாரிக்கு தியாகம் சொல்ல, அந்த நிஜமான மர்மத்தை தெரிச்சின்ற வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற. அப்படி அந்த மதத்துல நமக்கு நம்பிக்கை வரணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவம் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மர்மத்தை பிடிச்சிட்டோம்னா நமக்கு தானே நம்ம மனசும் சாந்தி ஆயிடுது, அமைதி ஆயிடுது. அதுக்கப்புறம் ராகம் இல்லை, தேஷம் இல்லை, அப்படி எல்லாம் போயிடுது. அப்படி போக முடியுமா? அந்த மதத்தை புரிஞ்சின்றவாடால யூனிஃபார்மிட்டி இல்லைனாலும் யூனிட்டியா இருக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க சொல்லிட்டேன் சார், அவர் தெய்வத்தின் முறையில் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிட்டேன். இதெல்லாம் பிராக்டிக்கலா எங்கேயாவது முடியுமா? ஒரு கேஸ் காமிங்கோட
அதாவது வக்கீல்லாம் என்ன பண்ணுவான்னு, எந்த கேஸ் போட்டு ஜட்ஜ்மெண்ட்னாலும் கேஸ் ஸ்டடி ஒன்று காமிக்கணும். இது இப்படிதான் நடந்திருக்கு பாரு அப்படின்னா எதுக்கு உதாரணம் காமிக்கிறதுன்னு, இப்படி எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தாலே எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு அதுக்கு சாத்தியமானதுதான் காமிக்கிறதுக்கு தான். அப்படி ஏதான் பார்க்கலாம், அப்படி ஒண்ணு பார்க்கலாம்.